கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் நாள் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே அப்பா வாயுடைய துதியை சொல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை செய்வீராக. குடும்பங்களை ரத்தம் கோட்டையில் வைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலக மாம்சம் பிசாசு காணாதபடிக்கு ஆண்டவரே எங்களையும் குடும்பங்களையும் வேலையடைக்கும்படி செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி மனம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயங்கேட்டு உம் பாதம் வந்தே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொழுது விடிந்த போது அவர் தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். Luke 6 and verse 12. One of those days Jesus went out to a mountainside to pray and spent the whole night praying to God. First we see the significance of prayer. Jesus, though fully divine, he modeled complete dependence on the Father. His long night in prayer reveals the importance of seeking God before taking major decisions. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம ஒரு திட்டத்தை வகுப்பதற்கு முன்பாக ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிற வேளையில் சிஷ்யர்களை தெரிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? ஆண்டவர்னா இரவு முழுவதும் ஜெபித்தார். அவர்தான் தேவனுடைய தற்சரூபம் என்று சொல்லி பார்க்கிறோம். Even though Jesus was fully divine, he was also fully man. So he showed how he depended on the Father for each and every important matters which he has to take in life. Jesus valued prayer above rest, spending the whole night with the Father. இரவு வேளை என்று சொன்னாலே அது நம்ம ஓய்வு எடுக்கிற வேலை. இயேசுடைய ஊழியம் நமக்கு தெரியும். அவர் பகலெல்லாம் அவர் ஊழியம் செய்தார். இரவுல அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படியாக ஓய்வை விட ஜெபம் முக்கியம், பிதாவோடு பேசுற அந்த காரியம் முக்கியம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். This shows that prayer is not optional, but it is central to spiritual life. சிலர் இஷ்டம் தான் ஜெபிக்கிறது, இல்லாட்டி என்ன பண்றது, ஜெபிக்காம விட்டுடுறது. But that is not what Christianity is. Christianity says you have to be in prayer every day. ஒவ்வொரு நாளும் prayer is like having a breath. Prayerless Christian is a breathless Christian. So it is not optional, it is
சென்ட்ரல், அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆதாரமே ஜெபம்தான். அதை நம்ம நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் முன்பாக, அதாவது seeking first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இந்த தேடுறதுன்னு சொல்லும்போது it says about the significance of prayer. Second, seeking a place of solitude. எப்பயுமே ஜெபத்துக்கு ஒரு தனிமையான இடத்தை நம்ம தெரிந்தெடுத்து அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறது நல்லது. It shows that we should be away from the hustle bustle of life. நமக்கு தெரியும், நம்ம சிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா so much of traffics and things, and வீட்டில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா சில வீடுகள் அமைதியாக இருக்கும், பட் எல்லா வீடுகளும் அப்படி இருக்காது. Some people live in joint family, some people live in a place where there are rows of houses. So people will be coming and going, some people will be living in marketplace. So இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது you should see a place of solitude where you will not be distracted when you pray. So Jesus chose a mountain away from distraction, showing that intimacy with God often requires intentional withdrawal. Okay, so it should be intentional. நம்ம எப்படி நம்ம இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ப்ரிப்பேர் ஆகி ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம், காலேஜ் போய் படிக்கிறோம். We don't want to be disturbed by the external things. எத்தனையோ காரியங்கள் வீட்டில் இருக்கும். சொல்லுவாங்க பில் கட்டணும்னுவாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இல்லை வாட்டர் பில் கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குமா? கிடையாது. ஸோ we give the first preference to education, then we look after all the worldly chores. So same way, when it comes to prayer, we should see to it that we are not distracted. So we should set the time as well as the place where we will not be distracted. So quiet places help us focus on God without distraction. Third thing is persistence in prayer. Spending the whole night demonstrates deep commitment and dedication. ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், சீஷர்களை தேர்ந்தெடுக்கும். நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க, அதில் 12 பேரை முக்கியமாக அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் யார் என்னன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour ஜெபிய இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோட கூட வைத்திருக்கலாம். அப்போ 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் இது அந்த அளவுக்கு அவருக்கு அது வாழ்க்கையில் முக்கியமாக தெரிந்த அவருக்கு இருந்ததுனால he had to commit a long time in prayer. So that shows his deep commitment and dedication. Prayer is not rushed but an earnest communion with God. நம்ம ஜெபம் சொல்லும்போது கடகடன்னு எதையாவது சொல்லிட்டு நம்ம எழுந்து போகிறது இல்லை. It is an earnest communion. இயேசுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வியர்வை ரத்தமாக சிந்தத்தக்கதாக அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வியாகுலத்தோடு ஜெபித்ததை பார்க்கிறோம், பெருமூச்சு விட்டு ஜெபித்ததை பார்க்கிறோம். This often requires patience and persistence. This is the third thing. Fourth, we see the preparation for mission. அவர் ஜெபித்து என்ன காரியத்தை செய்தார்னா, this moment comes before selecting the 12 apostles, showing that guidance and strength for ministry must flow from prayer. ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபித்துவிட்டு அந்த காரியத்திலே நம்ம இறங்குவது நமக்கு நன்மையாக இருக்கும். Prayer invites God's wisdom before major steps in life and ministry. So தேவனுடைய ஞானத்தினால, தேவனுடைய ஞானத்தை நம்ம ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் நம்ம நடத்த வேண்டும். கடைசியாக example for believers. If Christ being the Son of God prioritized prayer, how much more must disciples ground every decision in seeking God's will? கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாரானா, வெறும் மனிதர்களாக இருக்கிற நம்ம இன்னும் எவ்வளவு தேவ சட்டத்திற்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். His example calls us to depend fully on God's guidance. தேவனுடைய வழி நடத்துவதற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஜெபம் நம்மை அழைக்கிறது. So let us follow the footsteps of Jesus whenever it takes for a deeper commitment in prayer. May the Lord give us grace to spend much time in prayer and do the right decisions. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் இந்த வேளையில கூட கர்த்தாவே, ஆண்டவரே ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண ஆண்டவரே, விசேஷித்த ஜெப நேரங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட
how Jesus spent all his night, that whole night in prayer, Father. Same way, help us also to take special days where we can just resign from the world and be with you in prayer, Lord Jesus. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள காணப்படட்டும், எங்களுக்குள்ள அந்த வாஞ்சை காணப்படட்டும். அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் தரித்திருக்க இந்த உலக காரியங்களிலேயே நாங்கள் மூழ்கி விடாத படிக்கும் சில நாட்கள் ஜெபத்திற்கென்று நாங்கள் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சோதரம், உம்முடைய சமூகத்திலே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க, உங்களுடைய முகத்திலிருந்து வருகிற அந்த கிருபைகள், உங்களுடைய ஞானம், உங்களுடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Good morning. Have a good day. God bless you.